Students, இன்னைக்கு கிளாஸ்ல exercise 1.1ல இருக்கிற exercise sums வந்து பார்க்க போறோம். So exercise 1.1ல பாத்தீங்கன்னா டோட்டலா 4 sums இருக்கு. 4 sums இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். So question number 1, is 0 a rational number? 0 வந்து rational number ஆன்னு கேட்டிருக்காங்க. அத வந்து write it in a form p by q. p by q formல எழுத முடியுமான்னு கேட்டிருக்காங்க. and p யும் q யும் வந்து integers and q is not equal to 0. இதுதான் question. Question first statement read பண்ணுங்க. Is 0 a rational number? 0 வந்து rational number ஆன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு answer is 0 is a rational number. Okay. அடுத்தது பாருங்க. Can you write it in the form of p by q? p by q formல எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. Yes, we can write 0 in p by q form. எப்படி எழுதலாம்னா இப்ப 0ன்ற நம்பர் வந்து p by q ஃபார்ம்ல இருக்கான்னு கேட்டா இப்படி பார்த்தா நம்மளுக்கு இல்லன்னு தான் தோணும். பட் கீழே ஒரு 1 போட்டு பாருங்க. எந்த நம்பருக்கு கீழேயும் வந்து நம்ம 1 ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன ஆகாது, மாறாது. ஸோ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இது p by q ஃபார்மேட்ல உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ 0 நம்ம என்ன பண்ணலாம், p by q ஃபார்மேட்ல எழுத முடியும். ஓகே, அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 0 divided by 2, அதுவும் நம்மளுக்கு என்ன வேல்யூ தான் வரும், 0 தான் வரும். 0 divided by 4, that's equal to 0. So 0 can be write in the form of p by q. Okay, this is the answer for first question. And question number 2. Question number 2 என்ன கொடுத்திருக்காங்கன்னா, find 6 rational numbers between 3 and 4. 6 rational numbers வந்து 3 and 4 நம்பருக்கு இடையில இருக்கிற 6 rational numbers வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 3யும் 4ம் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ரேஷனல் நம்பர் ஃபார்மேட்ல இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி எழுதும் போது நம்மளுக்கு 3/1ன்னு எழுதணும்னா இது ரேஷனல் நம்பர் ஃபார்மேட், p by q ஃபார்மேட் கொண்டு வந்துட்டோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி 4ஐ நம்ம எப்படி எழுதலாம், 4/1. இது இப்போ ரேஷனல் நம்பர்ஸ் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இந்த 3/1க்கும் 4/1க்கும் பிட்வீன்ல இருக்கிற 6 ரேஷனல் நம்பர்ஸ் வந்து நம்மள எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 6 ரேஷனல் நம்பர்ஸ் எழுதினா 3க்கு அடுத்த நம்பரே நம்ம என்ன சொல்லுவோம், 4ன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை எப்படி வந்து நம்ம பிட்வீன் நம்பர்ஸை ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க என்ன நம்பர் கேட்டிருக்காங்க, 6 கேட்டிருக்காங்களா? அந்த 6ஓட கிரேட்டர் தானா இருக்கிற ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்து இங்க நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கூட 2 நம்பர்லையும் நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 21/7. இங்க என்ன கிடைக்கும், 28/7. ஸோ இப்போ 6 ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம எதுக்கு இடையில இப்போ எழுதலாம்னா 21/7க்கும் 28/7க்கும் பிட்வீன்ல இருக்க நம்பர்ஸ் எழுதலாமா? என்ன நம்பர்ஸ் வரும், 22/7, 23/7, 24/7, 25/7, 26/7 and 27/7. இந்த 6 நம்பர்ஸ் தான் இது இந்த 3 and 4க்கு பிட்வீன்ல இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸ், 6 ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3ல என்ன கேட்டிருக்காங்க, 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 3/5 and 4/5. இப்போ நம்மளுக்கு இதுல செக் பண்ண வேண்டியது நம்பர் வரும்போதே ரேஷனல் நம்பர் ஃபார்மேட்ல இருக்கு, நியூ ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல. ஸோ நம்மளோட டினாமினேட்டர் என்னவா இருக்குன்னு பார்க்கணும். டினாமினேட்டர் வந்து 2 நம்பருக்கு எப்படி இருக்கு, நம்மளுக்கு சேமா தான் இருக்கு. ஸோ நியூமரேட்டர் வந்து அடுத்தடுத்த நம்பர்ஸா இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் போடலாம்னா, மேல செகண்ட் சம் பார்த்தோம் இல்லையா, அதே ஃபார்மேட் தான். ஸோ இப்போ 3/5ன்னு இருக்கு. இங்க எத்தனை நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க, 5 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. 5ஓட கிரேட்டர் தானா இருக்கிற ஒரு நம்பர் நான் 6 எடுத்துக்கிறேன். 6/6 மல்டிப்ளை பண்றச்சு என்ன கிடைக்கும், 3 6 are 18/30 is equal to 24/30. ஸோ இப்போ 18/30க்கும் 24/30க்கும் மிடில் இருக்கிற நம்பர்ஸ் எழுதுனா 19/30, 20/30, 21/30, 22/30 and 23/30. இதுதான் வந்து 5 ரேஷனல் நம்பர்ஸ் between 3/5 and 4/5. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டேட் வெதர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க அண்ட் அதுக்கான ஆன்சர்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பர்.
ஸோ எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ்மே வந்து ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து நம்ம எதை சொல்லுவோம், 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற நம்பர்ஸ் 1 2 3. அண்ட் ஹோல் நம்பர்ஸ் வந்து நம்ம எதை மீன் பண்ணுவோம்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற நம்பர் 0 1 2 3. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எதுல வந்துரும், இந்த ஹோல் நம்பர்ஸ்குள்ள வந்துரும் இல்லையா. ஸோ 0 வந்து ஹோல் நம்பர்ஸ்ல அடிஷனலாவே இருக்கு. அது போக இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன வந்துச்சு, நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே ஹோல் நம்பர்ஸ்குள்ள வந்துருச்சு. ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இதுக்கான ரீசன் எப்படி கொடுக்கலாம், whole numbers is a collection of zero and all natural numbers. Okay. So second statement பாருங்க, every integer is a whole numbers. எல்லா integers-மே வந்து whole numbers சொல்லிருக்காங்க. So நம்ம first integers-அ பார்த்திடலாம். integers வந்து எது வரும், நம்மளுக்கு positive numbers-உம் வரும், negative numbers-உம் வரும். positive numbers-லாம் எது 1 2 3. negative numbers எது வரும் நம்மளுக்கு -1 -2 -3 etc. இப்போ இதில் நீங்க பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ்ல நம்மளுக்கு எது வரும், ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும், ஹோல் நம்பர்ஸ்ல நெகட்டிவ் நம்பர்ஸ் வராது. பட் இன்டிஜர்ஸ்ல நம்மளுக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கு, நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கு. நம்மளோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, எல்லா இன்டிஜருமே வந்து ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுது. நம்ம அப்படி சொல்ல முடியுமா, எல்லா இன்டிஜருமேனா நெகட்டிவ் நம்பர்ஸும் நம்ம என்னன்னு சொல்லணும், ஹோல் நம்பர்ஸும் சொல்லணும். பட் நம்மளுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ்குள்ள வராது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ஃபால்ஸ். ரீசன் என்ன சொல்லலாம், நெகட்டிவ் நம்பர்ஸ் are not whole numbers. Whole number. Okay. அடுத்தது third statement. Every rational number is a whole number. எல்லா rational numbers-உம் whole numbers-னு சொல்றாங்க. ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும், p by q ஃபார்மேட்ல இருக்குமா. ஸோ p by q ஃபார்மேட்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே உங்களுக்கு ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லிட முடியுமா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் 2/3. இந்த 2/3 வந்து நம்மளுக்கு ஹோல் நம்பரா வருமா, கண்டிப்பா வராது இல்லையா. ஏன்னா 2/3 வந்து நம்ம கேன்சல் பண்ணோம்னா ஒரு டெசிமல் நம்பர் தான் கிடைக்கும், ஹோல் நம்பர் கிடைக்காது நம்மளுக்கு. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது, ஹோல் நம்பர்னு சொல்ல முடியாது. பட் இதை வந்து என்னன்னு சொல்லலாம், ரேஷனல் நம்பர் சொல்லலாம். அதே மாதிரி 4/5 இதையும் நம்ம என்னன்னு சொல்ல முடியாது, ஹோல் நம்பர்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 25/5 இதை பார்த்தீங்கன்னா இது 25/5 டேபிள்ல வருமா நம்மளுக்கு கேன்சல் பண்றப்போ. ஸோ இதை ஹோல் நம்பரா மாற்ற முடியும் நம்மளால 5. 25/5 நீங்க கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். ஸோ இப்போ 25/5 வந்து நம்மளுக்கு ரேஷனல் நம்பர் தான், அதை நீங்க ஹோல் நம்பர்னு சொல்ல முடியும், ஏன்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணா ஒரு ஹோல் நம்பர் கிடைக்குது. பட் 2/3 அண்ட் 4/5 இந்த நம்பர்ஸும் வந்து ரேஷனல் நம்பர்ஸ் தான், இது நம்ம என்ன மீன் பண்ண முடியாது, ஹோல் நம்பர்னு மீன் பண்ண முடியாது. ஏன், ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ். எதனாலனா சம் ரேஷனல் நம்பர்ஸ் லைக் எந்தெந்த நம்பர் எடுத்தோம், 2/3 4/5 அதெல்லாமே வந்து ஆர் நாட் ஹோல் நம்பர், அதெல்லாம் ஹோல் நம்பரா எழுத முடியாது. ஓகே, தட்ஸ் இட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் டுடேஸ் கிளாஸ். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கொஸ்டின் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.